அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வழங்கப்படும் 1000 ரூபாயை குறிப்பிட்ட வங்கியில் சேமித்தால் அதற்கு கூடுதலான வட்டி கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு தற்போது தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வங்கியில் பணம் சேமிக்க 3 முதல் 4% மட்டுமே வட்டி கிடைக்கும். ஆனால் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 7.5% வரை வட்டி நீங்கள் பெறலாம். 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டத்தில் பணம் சேர்க்கவும் முடியும். தமிழ்நாடு அரசு இதற்காகவே ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. தற்போது மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கப்படுகிறது. இந்த மாதம் இறுதி வரை மக்களுக்கு விண்ணப்பங்களை மேற்கொள்ள வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு கணக்கில் எப்போது 1000 ரூபாய் வரும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக புதிய விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன. இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரியில் கூடுதலான பயனாளிகளும் சேர்க்கப்பட்டனர். இனி இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டு உள்ளது. புதிதாக திருமணமான பெண்களுக்கு பணம் வழங்கப்படும். முன்பு முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. அதேபோல முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டும் வருகிறது. முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படும். முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் வழங்கப்படும். புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் பணம் வழங்கப்படும். இதில் புதிய திருமணமானவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோருக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக 1,40,000 பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கத்தில் புதிய பயனாளிகளுக்கு கணக்கில் எப்போது 1000 ரூபாய் வரும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அதன்படி விரிவாக்கம் செய்யப்படும் விண்ணப்பங்கள் அடுத்த 2 வாரங்களில் ஏற்கப்படும். அவர்களின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டு ஜூலை 12ஆம் தேதிக்குள் புதிய பயனாளிகள் பெயர்கள் சேர்க்கப்படும். ஜூலை 14ஆம் தேதி 1 ரூபாய் அனுப்பி வங்கி கணக்கில் சோதனை செய்யப்படும். ஜூலை 15ஆம் தேதி கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள். அதேபோல ஆகஸ்ட் மாதமும் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள். இந்த திட்டத்தில் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிதாக திருமணமான குடும்ப தலைவிகள் விண்ணப்பம் செய்ய முடியும். அருகே உள்ள நகராட்சி, மாநகராட்சி, ஊராட்சி அலுவலகங்களுக்கு சென்று இதற்கான விண்ணப்பங்களை பெறலாம். இ-சேவை மையங்களிலும் விண்ணப்பங்களை நீங்கள் பெறலாம். அதை பூர்த்தி செய்து கொடுக்கலாம். நாம் பூர்த்தி செய்த விண்ணப்பத்திற்கு அத்தாட்சியாக செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தியாக வரும். ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் இ-சேவை மூலம் விண்ணப்பம் செய்யலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உரிமை தொகை 1000 ரூபாய்க்கு கூடுதல் வட்டி கிடைக்க தமிழ்நாடு அரசு இதற்காகவே ஒரு திட்டத்தை கொண்டு வந்தும் உள்ளது. மலையரிசி தொடர் வைப்பு திட்டமாகும். நீலகிரியில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த திட்டத்தில் யார் வேண்டுமானாலும் இணையலாம். இதில் இணைந்தால் மகளிர் உரிமை தொகை பணத்திற்கு மட்டும் 7.5% வரை வட்டி வழங்கப்படும். சாதாரணமாக வழங்கப்படும் 3 முதல் 4% வட்டிக்கு பதிலாக இந்த கூடுதல் வட்டி இந்த மலையரிசி தொடர் வைப்பு திட்டத்தை அளிக்கும் நீலகிரி கூட்டுறவு வங்கியில் வழங்கப்படுகிறது.